மக்களே இன்றைக்கி நடந்த டால் டாஸ்கில் கடைசியாக யார் வந்து ஜெயிச்சுது அப்படின்னா நம்ம ஜெஃப்ரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த டால் டாஸ்கில் வந்து வெற்றி பெற்றிருக்கான். ஸோ ஜெஃப்ரிக்காக வந்து யார் விளையாடுது அவங்களோட பொம்மையை அவங்களே வந்து எடுத்துகிட்டு போய் வச்சு வந்து விளையாடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தது அப்படின்னா கடைசியாக இருந்த 2 பேர் அப்படின்னு பார்க்கும்போது சிவகுமாரும் ஜெஃப்ரி தான். ஸோ இவங்க 2 பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து மோதி இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து இருக்கிறனால, இந்த மாதிரியான விதிமுறைகள் வந்து இருக்கிறனால, ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மாற்றாக தான் வந்து விளையாடக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது சிவகுமாருக்கு ஆதரவாக நம்முடைய அருண் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. அதே மாதிரி நம்ம ஜெஃப்ரிக்கு ஆதரவாக ரயான் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. பஸர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. பஸர் ஸ்டார்ட் ஆன உடனே 2 பேரும் வந்து தீயாக வந்து பறந்து போயிட்டு அப்படியே தொட்டிக்குள்ளே வந்து இறங்குறாங்க. உள்ளே இறங்கின உடனே நம்ம எல்லோரும் வந்து என்ன நினைப்போம், ரயான் வந்து என்ன பண்ணுவார், கண்டிப்பாக இவர் ஜெஃப்ரி பொம்மை தான் வந்து எடுத்து போய்ட்டு உள்ளே வச்சுட்டு வந்து சேவ் பண்ணுவார்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் நினைப்போம். அதே மாதிரி வந்து இவர் என்ன பண்ணுவார், அருண் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சிவாவுக்காக ப்ளே பண்ணுறாரு. கண்டிப்பாக வந்து சிவாவோட பொம்மை தான் வந்து எடுத்து போய்ட்டு உள்ளே வச்சு சேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருமே வந்து முட்டாளாகிட்டோம். அதே மாதிரி ஒருத்தன் வந்து நம்புறா அப்படின்னா அந்த நம்பக்கூடிய ஒருத்தனோட மண்டையில் வந்து எப்படி வந்து மிளகா அரைக்கலாம்னு சொல்லிட்டு அருணுக்கு வந்து சத்தியமாக வந்து நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். உன்னை நம்பி தானே அவன் வந்து உன்னை வந்து எனக்காக வந்து விளையாடின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்படிங்கும்போது நீ அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஒரு ஃபைட்டாச்சும் வந்து பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி அந்த இடத்துல இவர் தோற்றுருந்தார் அப்படின்னா கூட அது வந்து ஏற்றுக்கலாம். யாரே சிவா அவர்கள் வந்து தோற்றுருந்தால் கூட நம்ம வந்து ஏற்றுருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம இவர் இருக்கிறார்ல அருண்கிறாரு வந்தார், அந்த தொட்டிக்குள்ளே வந்து இறங்கினார், டாலை வந்து எடுத்துட்டார். டால் எடுத்துகிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா நேராக உள்ளே போயிட்டு உள்ளே வந்து வச்சுட்டாரு. நம்ம எல்லோரும் வந்து என்ன நினைப்போம், சிவாவுக்காக தான் வந்து கண்டிப்பாக ப்ளே பண்ணுறாரு, சிவாவோட டால் தான் உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் வந்து நினைப்போம். ஆனால் அங்கே நடந்த கதையே வேறு. இவர் அருண் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா ஜெஃப்ரியோட பொம்மையை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு ஜெஃப்ரியோட பொம்மையை வச்சுட்டு ஜெஃப்ரியை வந்து சேவ் பண்ணுறாரு. ஏன்டா டேய் நாயே, உனக்காக தான் சிவா வந்து உன்னை நம்பி தான் உன்னை வந்து எனக்காக விளையாடுறான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அப்படிங்கும்போது உன்னால் முடிஞ்சுது ஒரு என்ன சொல்ல ஒரு கொஞ்ச நேரமாச்சும் வந்து போராடி இருக்கலாம். அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷமாச்சும் நீ வந்து போராடிக்கலாம். எந்த வித போராட்டமே வந்து கிடையாது, எதுவுமே கிடையாது. எளிமையாக வந்தான், அவன் மண்ணு குதிச்சான், போயிட்டு எப்படி ஜெஃப்ரியோட பொம்மையை எடுத்து போயிட்டு வைக்கிறதுக்கு உனக்கு வந்து எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. உன்னை நம்பி தான் அவன் வந்து கூப்பிட்டான். அவனுக்கோசம் நீ வந்து கண்டிப்பாக விளையாடணும்ல. அன்றைக்கி என்ன நடந்துச்சு, அந்த ஜாக்லினும் இவங்க அன்ஷிதாவும் நைட்டு பூரா வந்து என்ன பண்ணாங்க, நைட்டு பூரா வந்து போராடினாங்க. தீபாவுடைய பொம்மை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து நைட்டு 3-4 மணி வரைக்கும் முடிச்சிருந்தாங்க. ஜாக்லின் அதேமாதிரி தன்னை நம்பின அன்ஷிதா வந்து தன்னை நம்பின மஞ்சரி வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சரிக்காக பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து போராடினாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க காலை கழுவி குடித்தா கூட உனக்குலாம் வந்து அருவு வராதாட்டுங்குது. அப்படி தான் வந்து நீ பண்ணதை பார்க்கும்போது எனக்கும் தோணுச்சு. அவன் நம்பினவனை வந்து நீ இந்த மாதிரி வந்து கழுத்துறது எந்த விதத்துலையும் வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அந்த விஷயமே என்ன அப்படின்னா ஜெஃப்ரி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டியாளர் வரல. அந்த இடத்துல வந்த 2 போட்டியாளர்களுமே ஜெஃப்ரி ஜெயிக்கணும்னு தான் வந்துங்கிறாங்க. இதுதான் வந்து ஹைலைட்டான ஒரு விஷயம். ஆனால் இதுலேயும் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இவங்க வந்து ஜெயிச்சிட்ட அப்புறம் கோவா கேங்ஸ்லாம் வந்து பயங்கரமாக வந்து செலிப்ரேஷன்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ரஞ்சித்துக்கும் நம்ம சிவகுமாருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் வந்து போகுது. ஸோ அப்படி வந்து கான்வர்சேஷன் வந்து போகும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ரஞ்சித் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து இவர்கிட்ட சிவகுமார்கிட்ட வந்து போகிறாரு. உங்களுக்கு வந்து ஃபீலிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சில வார்த்தைகள் வந்து போடும்போது அந்த இடத்துல வந்து சிவான்னு சொல்கிறாரு, இல்லை நான் எப்படி இருக்கிறேன், ஜாலியாக தான் இருக்கிறேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து சந்தோஷமாக தான் இருக்கேன், அவன் ஜெயிச்சதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, என்கிட்ட என்ன வருத்தம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, பஸர் அடித்த உடனே அப்போ ஓடியாந்தான்ல யார், அப்போ அருண் வந்து ஓடியாந்தால, அப்போ ஓடியாந்தால அவன் வந்து யாருக்காக ஓடியாந்தான், அவன் எனக்காக தான் ஓடியாந்தான், ரயானை பின்னுக்கு தள்ளிட்டு அவன் வந்து வேகமாக வந்தான்ல, அவன் எனக்காக தானே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இந்த மனசை வந்து அது உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஒரு கஷ்டமும் அந்த ஒரு கோபமும் இருக்குது. ஆனால் அதை வந்து எப்படி அதை நேரடியாக காட்டாமல் வார்த்தைகளால் வந்து கடந்து போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சிவகுமார் அவர்கள் சத்தியமாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனுஷனாக தான் எனக்கு வந்து தெரிகிறாரு. கண்டிப்பாக சிவகுமார் அருண்கிட்ட வந்து ஹெவியான ஒரு ஃபைட் வந்து போட்டிருந்தார் அப்படின்னா தரமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்யலைன்றது தான் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல அருண் ஜோக்கர்த்தனமாக இப்படி பண்ண விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து மறக்காமல் கமெண்டில் போடுங்க. நம்மளை நம்புகிறாங்க அப்படின்றப்ப அந்த நம்பின ஒரு ஆளுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து துரோகம் பண்ணக்கூடாது. போராடலாம், தோக்கலாம், ஆனால் துரோகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து நேருக்கு நேராக வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பொம்மை எடுத்து போய் வச்சுட்டு நீ வந்து அழுந்து சீன் போட்டு என்ன கிழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமாக வந்து புரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்டில் போடுங்க.